Hi friends, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நான் என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். முதல்ல காலையில் குடிக்கிறதுக்கு சத்து மாவு கஞ்சி செஞ்சு வச்சுருக்கேன். சத்து மாவில் கொஞ்சமாக பால் ஊற்றி கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த சத்து மாவில் சர்க்கரை எதுவும் போட மாட்டேன், கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இட்லி செஞ்சு வச்சுருக்கேன். இட்லிக்கு சவ் தோல் போட்டு சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சவ் தோல் கூட தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், தேங்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு இந்த சட்னி அரைக்கணும். கொஞ்சமாக புளி வச்சு இந்த சட்னி அரைப்போம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நான் எப்படி செய்வேன்னு கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஸ்நாக்குக்கு கொஞ்சம் ஆப்பிளும் கொஞ்சம் ஆரஞ்சும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க முள்ளங்கி பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கி பொரியலில் கொஞ்சம் தேங்காவும் துருவி போட்டிருக்கேன். முட்டையும் வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம சாப்பிடும்போது கட் பண்ணிவிட்டு லைட்டாக வேணால் சால்ட்டும் பெப்பரும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதனால் முட்டையை வேக வச்சு அப்படியே வச்சுருக்கேன். அது கூடவே சவ் சிறுபருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு பண்ணி வச்சுருக்கேன். சவ் கூட்டு பண்ணிவிட்டு அந்த தோலை வச்சு தான் சட்னியும் அரைச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லஞ்சுக்கும் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்துக்குங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.